Hi everyone, welcome to Easy English with Ambika platform. Guys, நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ இனிமேல் கொடுக்க போகிற கிளாஸஸோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த சேனல் டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கோத்ரூ பண்ணணும், பிடிஎஃப் கோத்ரூ பண்ணணும் அப்படின்னா இந்த சேனலில் நீங்கள் இணைஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி கைஸ் நம்மளோட ஆப்பில் ஜென்ரல் இங்கிலீஷ் கோர்ஸ் ஃபார் ஆல் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் கைஸ், திஸ் இஸ் அன் அமேசிங் கோர்ஸ். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து எம்டிஎஸ் ரிசல்ட் வந்துச்சு இல்லையா? ஸோ இதில் வந்து ஒரு ஆஸ்பிரண்ட் நம்மளோட இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி படித்த ஆஸ்பிரண்ட் வந்து எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவங்க ஒரு தமிழ் மீடியம் ஆஸ்பிரண்ட் தான். அவங்க எப்படி படித்தாங்கன்றதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வேணாலும் வந்திருக்கலாம். ஓகேவா? இங்கிலீஷ் வந்து ஒரு பேரியரை நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இது கண்டிப்பாக ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான். நம்ம கண்ணால் பார்த்துட்ருக்குறோம். தமிழ் மீடியம் ஆஸ்பிரன்ஸுமே கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸ் வந்து நாட் ஓன்லி ஃபார் எம்டிஎஸ், இது சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஸ்டெனோ, சிபிஓ எல்லாத்துக்குமே இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும். கோர்ஸ் வந்து உங்களுக்கு தமிழில் தான் டீச் பண்ணியிருப்பேன். பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகும். குவிஸஸ் 1000+ குவிஸஸ் இதில் இருக்குது. டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. பிடிஎஃப் ஃபைல்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாம் டாபிக், கிராமர் ரொம்ப தெளிவாக இருக்கும். நம்ம கோர்ஸில் இன்னொரு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட் வருது அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து எனக்கு பர்சனலாகவே வாட்ஸ்அப்பில் குரூப்பும் இருக்குது. நீங்கள் பர்சனலாகவே எனக்கு கூட நீங்கள் சேட் பண்ணி உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பாயிண்ட் ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி கிளியர் பண்ணாங்க இல்லையா, எம்டிஎஸ் கிளியர் பண்ணாங்க இல்லையா, அந்த ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு ஒரு 1 மந்த் இருக்கும்போது 1 மந்த்துக்கு முன்னாடியிலேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க. நிறைய டவுட்ஸ் டெய்லியுமே வந்து ஒரு 10 கொஷின்ஸ் வந்து மினிமம் வந்து என்கிட்ட கேட்டுருவாங்க. இது எப்படி மேம், அது எப்படி மேம் அப்படின்னு சொல்லி நானும் நிறைய கைட் பண்ணியிருக்கேன். அவங்க டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி 1 மந்த்தாக கேட்டுகிட்டே இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் மேலே இருந்த பயமும் போயிடுச்சு. அதில் இருந்த சந்தேகங்கள் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ தட் அது எல்லாமே எதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னா எம்டிஎஸ் எக்ஸாமே கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இது என்னென்னா நம்ம லாஸ்ட் எம்டிஎஸ் அப்போ தான் இந்த கோர்ஸே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், ஸ்டெனோ எதை வேணாலும் கிளியர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம இதை லான்ச் பண்ணியே வந்து ஒரு 8 மந்த்ஸ் தான் ஆகுது. ஓகே, லாஸ்ட் எம்டிஎஸ் அப்போ தான் நம்ம பண்ணோமே. ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு கம்ப்ளீட் பேக்கேஜாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் தமிழ் மீடியம் ஆஸ்பிரண்ட், எந்த ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, கிராமரில் வீக்காக இருக்கீங்க, வெக்காப்ஸ் தெரியலை, பேசேஜ் எனக்கு எப்படி ஒரு சென்டென்ஸை பார்த்தோன்னா ஐடென்டிஃபை பண்ண தெரியல, இது தெரியல, அது தெரியல, எது தெரியலனாலும் இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடச்சிரும். இதில் உங்களுக்கு எல்லாமே வீடியோஸாக இருக்கும், பிடிஎஃப் ஃபைல்ஸ், டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த ஆஸ்பிரன்ஸ் வந்து கிளியர் பண்ணாங்க. நீங்களுமே இதே மாதிரி இங்கிலீஷில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இங்கிலீஷில் நீங்கள் எஸ்எஸ்சியில் நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும், இதை சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஸ்டெனோ நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இங்கிலீஷ் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். இங்கிலீஷ் டாபிக் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த டாபிக் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இங்கிலீஷை நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணலாம். இதில் வந்து கிராமர், வெக்காப்ஸ் அண்ட் பேசேஜ். ஸோ இப்படி வந்து டிவைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு நான் என்ன உங்களுக்கு ஐடியா கொடுக்க போறேன் அப்படின்னா, இந்த கிராமர் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த கிராமர் டாபிக்ல எப்படி மாஸ்டர் ஆகுறது, எப்படி வந்து கிராமர் டாபிக்ல எப்படி வந்து நல்ல ஃபுல் மார்க், கிராமர்ல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் என்னால் வந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியும், அந்த லெவலுக்கு நம்ம எப்படி போறது அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நான் இங்கே சொல்ல போறேன்.
ஓகேவா? ஸோ இந்த கிராமர் நம்ம கிராக் பண்ணணும். இந்த கிராமர்ல வந்துட்டு ஃபுல் மார்க் எடுக்கணும். ஸோ இதுல எந்த கன்ஃபியூஷன்ஸும் இருக்கக்கூடாது. நான் நீங்க தெளிவா ஆகணும். எப்படி கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்க தெளிவா ஆகணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த 20 இம்பார்ட்டன்ட் கிராமர் டாபிக்ஸ், இந்த டாபிக்ஸ்ல இந்த 20 டாபிக்ஸ்ல நீங்க தெளிவா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஃபுல் மார்க் எடுக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ இந்த 20 டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எஸ்எஸ்சில எந்த எக்ஸாம்ஸ் நீங்க வந்து படிச்சாலும் இந்த 20 டாபிக்ஸ் கிராமர் தெரியாம நீங்க வந்து இருக்காதீங்க. ஓகேவா? இதுல நீங்க வந்து தெளிவா இருந்தீங்க அப்படின்னா ஷியோரா வந்து மார்க் ஸ்கோரிங் பார்ட்டே உங்களுக்கு இங்கதான். ஓகேவா? அதிகமானது கிராமர் பார்ட்ல தான் நமக்கு கேட்பாங்க. பேசேஜ் அப்படின்னாலும் பேசேஜ்ல உங்களுக்கு கிராமரும் தெரியணும், வெக்காப்ஸும் தெரியணும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா கிராமருக்கு அப்பதான் வெக்காப்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இந்த டாபிக்ஸ் நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த 20 இம்பார்ட்டன்ட் கிராமர் டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னா இதுதான் அந்த டாபிக்ஸ். பாருங்க, நவுன், ப்ரினவுன், ஆட்ஜெக்டிவ், வெர்ப், adverb, preposition, conjunction, articles, auxiliary verb, tenses, question tag, subject verb agreement, narration, modals, inversion, parallelism, superfluous expression, gerund, active passive voice, causative verb. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இந்த எல்லா டாபிக்ஸுமே நம்ம கோர்ஸ்ல இது வந்து அவைலபிளா இருக்கு. நம்ம கிராமர் பார்ட் இது எல்லாமே உங்களுக்கு இதுல அவைலபிளா இருக்கும். இது எல்லாத்துக்குமே வீடியோஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. நீங்க வந்து இதுல நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 20 இம்பார்ட்டன்ட் கிராமர் டாபிக்ஸ்ல உங்களுக்கு வெரி பேசிக்கா இருக்கக்கூடிய இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு கவர் ஆகும். இது கூட டென்சஸ் பாத்தீங்கன்னா 12 டென்சஸ். உங்களுக்கு டென்சஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டரே இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள இந்த 12 டென்ஸுமே இருக்கும். அதோட பிடிஎஃப்மே நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த நவுன், ப்ரினவுன், ஆட்ஜெக்டிவ், வெர்ப், ஆட்வெர்ப், ப்ரொபோசிஷன் இன்னொன்னு இந்த ஆர்டர்ல தான் நீங்க வந்து படிக்கணுமே. இந்த ஆர்டர்ல தான் நீங்க படிக்கணும். இப்படி படிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த கான்செப்ட் வந்து கிளியரா புரியும். ஓகேவா? ஸோ நவுனுக்கு அப்புறம் தான் இந்த ப்ரினவுன் வரும். சரிங்களா? ஸோ ஆக்ஸிலரி வெர்ப், டென்சஸ், கொஸ்டின் டேக், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், நரேஷன், மாடல்ஸ், இன்வர்ஷன், பேரலலிசம், superfluous expression, gerund, active voice, passive voice, causative. ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்னன்னா இந்த 20 இந்த கிராமர் இம்பார்ட்டன்ட் டாபிக்னு சொல்லியாச்சா? ஸோ இதுல ஒவ்வொன்றும் என்ன பண்ணுது, இப்போ இங்க வந்து நமக்கு வந்து இது பார்த்தோன்னு தெரியணும். நவுன்னா என்ன, நவுன் எங்க இருக்கும், நவுன் எப்படி இருக்கும், அதோட டைப்ஸ் என்ன, ரூல்ஸ் என்ன, ப்ரினவுன் எப்படி இருக்கும், நவுனுக்கு அடுத்து ஏன் நம்ம ப்ரினவுன் படிக்கிறோம், நவுனுக்கு அடுத்து ஏன் ப்ரினவுன் படிக்கிறோம்னா இந்த ப்ரினவுன் தான் இந்த நவுனை வந்து ரீப்ளேஸ் பண்ணும். அப்ப ப்ரினவுன் நம்ம லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி நவுன்னா என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா தான் இந்த நவுனை இந்த ப்ரினவுன் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுதுங்கிற ஐடியா நமக்கு புரியும். ஓகேவா? நவுன்னா என்னன்னே படிக்காம நம்ம ப்ரினவுன் போயிட்டோம்னா இங்க ப்ரினவுன்ல வந்துட்டு உங்களுக்கு எடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணும். இந்த நவுனுக்கு இதுக்கு பதிலாக இது வரும். ஸோ இது ஹியா வரும், ஷீ, இட், தே, தெம், தெம்செல்ஸ், இப்படி நிறைய வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஓகே. அப்ப நவுன்னா என்னன்னு தெரிஞ்சாதானே அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதனாலதான் நம்ம ஆப்லயுமே நம்ம கோர்ஸ்லயுமே இந்த ஆர்டர்ல தான் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். நீங்க எப்படி படிக்கணுமோ, எந்த ஆர்டர்ல நீங்க லேர்ன் பண்ணணுமோ அந்த ஆர்டர்ல தான் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நவுனுக்கு அப்புறம் ப்ரினவுன். ஆட்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா நவுனை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. வேர்ப் பாத்தீங்கன்னா நவுன் பண்ற ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. ஆட்வெர்ப் பாத்தீங்கன்னா ஒரு வேர்ப் ஆட்ஜெக்டிவை இதை டிஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்டர்ல தான் நம்ம வந்து படிக்கணும். நவுனுக்கு அப்புறம் தான் ப்ரினவுன், ஆட்ஜெக்டிவ், வேர்ப், ஆட்வெர்ப், ப்ரொபோசிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் கன்ஜங்ஷன்ல தான் நமக்கு நிறைய வந்து கொஷின்ஸ் வரும். ஆர்டிகல்ஸ், ஆக்ஸிலரி வெர்ப், டென்ஸ் நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்ஸிலரி வெர்ப் இதுக்கு நம்ம வந்து தனி ஒரு 4 வீடியோஸ் இதுல வந்து இருக்கும். ஆக்ஸிலரி வெர்ப்ல பாத்தீங்கன்னா டூ ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம், பி ஃபார்ம். ஸோ இது மூணுத்துக்குமே தனித்தனியாவே உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க டென்ஸ் பார்த்தீங்கன்னா டென்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கும். டென்ஸ்ல இருந்து உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. ஓகேவா? நீங்க டென்ஸ் நம்ம சாதாரணமா எடுத்துட முடியாது. பிகாஸ் இந்த டென்ஸ்ல இருந்து தான் நமக்கு என்னென்ன எதுலலாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், சென்டென்ஸ் கரெக்ஷன், fill in the blanks, அப்புறம் error spotting. ஸோ இந்த எல்லா டாபிக்லையுமே டென்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு.
ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக் அப்படின்னும் போது நான் கொஸ்டின் டேக்ல தனியாவே நான் ஒரு 4 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அது இல்லாம இந்த கொஸ்டின் டேக் எங்க உங்களுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா இந்த டென்ஸ்ல வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். கொஸ்டின் டேக் ரொம்ப கிளியர் ஐடியா உங்களுக்கு இந்த டென்ஸ்ல எவ்ரி டென்ஸ்லயுமே கொஸ்டின் டேக் உண்டு. ஸோ கொஸ்டின் டேக்ல இருந்து எவ்ரி இயர் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அட்லீஸ்ட் 1ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுறாங்க. உங்களுக்கு கொஸ்டின் டேக் அப்படின்றது எதுல வரும்னா எரர்ஸ்லயும் fill in the blanksலயும் உங்களுக்கு கேட்பாங்க. ஒன்று எரர் ஸ்பாட்டிங்ல வரும், அப்படி இல்லைன்னா fill in the blanksல டேஷ்ல வரும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் டேக்ல நீங்க தெளிவாகணும் அப்படின்னா டென்ஸ் உங்களுக்கு தெளிவாகணும். டென்ஸ் தெளிவாகிறதுக்கு முன்னாடி ஆக்ஸிலரி வேர்ப் நீங்க படிச்சிருக்கணும். ஆக்ஸிலரி வேர்ப் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் நான் சொல்றேன் இந்த 20 டாபிக்மே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டாபிக். இந்த ஆர்டர்ல we have to learn. அப்பதான் இது என்ன பண்ண முடியும். நீங்க கைஸ் நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒன்ஸ் தான் படிக்க போறீங்க, ஒரே ஒரு டைம் தான் இதை நீங்க படிச்சு ஸ்ட்ராங் ஆக போறீங்க. ஓகேவா? பட் இது நம்ம என்ன பண்ண போறோம், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், என்டிஎஸ், ஸ்டெனோ, செலக்ஷன் போஸ்ட், இது இல்லாம வேற ஏதாவது ஐபி செக்யூரிட்டி, இந்த மாதிரி இது இல்லாம இதே சிலபஸ் இருக்கிற எந்த எக்ஸாம்ஸா இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போறோம், இதுதான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நீங்க ஒன்ஸ் படிக்கிறத தெளிவா கரெக்டான ஆர்டர்ல நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க வின் பண்றது யாராலையும் தடுக்க முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். இது எல்லாமே எரர்ஸ்ல வரும். fill in the blanks சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். நரேஷனுக்கு ஒரு 8 வீடியோஸ் ரொம்ப தெளிவா கிளியரா வித் பிடிஎஃப் ஓட நம்மளோட ஆப்ல இருக்கு. நெக்ஸ்ட் மாடல்ஸ், இன்வர்ஷன்ல இருந்தும் நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். எரர் ஸ்பாட்டிங்ல, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல கொஸ்டின்ஸ் வரும். பேரலலிசம் இதுவும் எதிர்பார்க்கலாம். சூப்பர் ஃப்ளூஸ் இது எல்லாமே எரர்ஸ்ல வரும். ஜெரன் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்கு நமக்கு டென்ஸ்லயே வந்துடும். இருந்தாலுமே ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல இருந்துமே நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து எவ்ரி இயர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? சிஜிஎல் எல்லாம் டைரக்டாவே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஆக்டிவ்ல கொடுத்துட்டு பாசிவ்ல கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க, பாசிவ்ல கொடுத்துட்டு ஆக்டிவ்ல கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இதுவும் நரேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். நரேஷன் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், அதுதான். சரிங்களா? ஸோ இதுலையுமே கிளியர். நிறைய பேர் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா இந்த நரேஷனுக்கும் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்கும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. இந்த ரூலை இங்க அப்ளை பண்ணுவாங்க, இந்த ரூலை அங்க அப்ளை பண்ணுவாங்க. இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்கு டென்ஸ் சேஞ்சே ஆகாது. ஓகேவா? நீங்க பாசிவ்ல கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னு நம்ம டென்ஸ்ல மாத்தக்கூடாது. பட் நரேஷன்ல டென்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இந்த கிளாரிட்டி நமக்கு தெரியணும். ஸோ இது எல்லாமே ரொம்ப டீடைல்டா நம்ம ஆப்ல வந்து இருக்கு. அண்ட் தென் காசேட்டிவ். ஓகேவா? இந்த 20 டாபிக்ஸ் நீங்க நோட்ல கூட நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த டாபிக்ஸ்ல நீங்க தெளிவா இருக்கீங்களா? கன்ஜங்ஷன்னா என்னன்னு தெரியுமா? சூப்பர் ஃப்ளூஸ் எல்லாம் என்னன்னு தெரியுமா? சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட், கொஸ்டின் டேக் எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணுவீங்களா? காசேட்டிவ் வேர்ப் தெரியுமா? ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் 12 டென்ஸ்லயே நீங்க தெளிவா இருக்கீங்களா? 12 டென்ஸோட ஆக்டிவ் டு பாசிவ் கன்வெர்ட் பண்ண தெரியுமா? இது எல்லாமே நீங்க தெளிவா இருக்கீங்களா அப்படின்றத நீங்களே ஒரு தடவை உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. நீங்க தெளிவா இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்க இல்லை அப்படின்னா இப்பவே நம்ம ஆப் ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த கோர்ஸ் உங்களை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண வைக்கக்கூடிய, உங்களை பாஸ் ஆகக்கூடிய, உங்களை பூஸ்டப் பண்ணக்கூடிய கோர்ஸ் வந்து நம்ம ஆப்ல வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ இப்பவே டவுன்லோட் பண்ணி இதை வந்து நீங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஈவன் பிடிஎஃப் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி கூட நீங்க படிச்சுக்கலாம். ஆஃப்லைன்ல படிச்சுக்கலாம். என்ன டவுட்னாலும் எனி டைம் நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். குவிசஸ் எல்லாமே வந்து இதுல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இந்த 20 டாபிக்ஸ்மே இதுல இருக்கு. இது இல்லாம எக்ஸாம் டாபிக்ஸ், வெக்காபுலரி, ரீடிங் பேசேஜ், பிக்யூஆர்எஸ் எல்லாமே வந்து நம்மளோட கோர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஆல்ரெடி இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ஆஸ்பிரன்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்க. வித் ப்ரூஃபோட நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் கிராமர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்க எஸ்எஸ்சில எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இதுல நீங்க தெளிவா இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நானுமே நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் ரெகுலராக கொடுக்க ட்ரை பண்றேன். கண்டிப்பா வரும். ஸோ நீங்களுமே படிக்காதவங்க படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நமக்கு ரொம்ப டைம் கம்மியாக தான் இருக்கு. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க கைஸ். படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். உங்க டவுட்ஸ் நான் வந்து கிளியர் பண்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ தட்ஸ் டு தி செஷன் கைஸ். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம்.
தேங்க்யூ.